கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்தோம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் எவ்வளவு அவசியம், ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். ஆவியானவரை நம்ம அனுபவிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நமக்கு இந்த ஆவியானவரை கொடுத்தது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதுமே வித்தியாசமான ஒரு ஜீவியத்தை செய்வதற்கு கர்த்தருக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். We are focusing upon the work of the Holy Spirit. How important is the work of the Spirit, and also how important and what is the work of the Holy Spirit, and that we touched on last week. இந்த வாரத்தில் பார்க்க போகும், இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் காரியம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அமைதி, நிலவரம், சமாதானம் உண்டாகக்கூடும் என்று நம்ம சற்று பார்க்க வைக்கின்றோம். கட்டளை மூடி செவிப்போம். மக்களே நன்றி செலுத்துகிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை உயர்த்துகிறோம், உண்மை போற்றுகிறோம். அப்பா, நீர் எங்களை நேசிக்கிறதை இந்த காலையில் அப்பா நாங்கள் சற்று உங்களுடைய வசனத்தை தியானித்து பார்க்கையில் எங்களோடு கூட நீர் பேசும். அப்பா ஆவியானவரே, நீர் பேசும், நீர் வெளிப்படுத்தும். அப்பா, நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் ஜீவிக்க எங்களுடைய உள்ளங்கள் உங்களுடைய ஆவியோடு இணைந்திருக்க உமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஆவியால் நடத்தப்பட உங்களுடைய காலங்களை ஜெபிக்கிறோம். அவர்களை பட்டம் செய்கிறோம். நீரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் தேவனே, ஆமென். அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை கடந்து செல்லலாம். எப்பொழுதுமே ஒரு யுத்தம் மாதிரி நமக்குள்ளாக இருக்கிறது. ஒரு குத்து சண்டை மாதிரி. நம்ம ரெஸ்லிங் மேட்ச், பாக்ஸிங் மேட்ச் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒருவர் தாக்குகிறதை பார்க்கின்றோம். ஒருவர் அவர்கள் குத்தி கீழே தள்ளிவிட்டு ஜெயம் கொள்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ரெஸ்லிங் மேட்ச் இல்லாட்டி இந்த பாக்ஸிங் மேட்ச் மாதிரி தான் அநேக சமயங்கள்ல நம்முடைய உள்ளங்கள்லையும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வருகிறது. நம்மளுக்கு சில நேரங்கள்ல நம்ம நல்லா இருப்போம், சில நேரங்கள்ல நல்லா இல்லாம இருப்போம், சில நேரங்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருப்போம், அப்புறம் பயந்து நம்ம கீழே ரொம்ப வேதனையா துக்கமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருப்போம். சில நேரங்கள்ல ரொம்ப மாற்றையா இருப்போம், நல்ல உற்சாகமா இருப்போம், அப்புறம் ஒரு சோர்வு மாதிரி அசதி மாதிரி வந்துடும். அப்புறம் சில நேரங்கள்ல நம்ம எப்போதுமே வெற்றியோடு ஜீவிப்போம், சில நேரங்கள்ல தோல்வியோடு தான். எப்ப பார்த்தாலும் எல்லாமே நல்லா இருக்காது, ஒண்ணுமே நல்லா இருக்காது, எல்லா காரியங்களையும் தோல்வி பலவீனம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இது அநேக கம்பேரிசன்ஸ் செய்யலாம். சில நேரங்கள்ல வெளிச்சத்துல நல்லா ஆண்டவரோடு கூட நடக்க முடியும், அப்புறம் சரி திடீர்னு ஒரு சோதனை வந்துச்சுனாக்கா நம்ம விழுந்து அப்புறம் இருட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். So many things can be compared. We go through a lot of struggles, and eventually who is in control? It's like a boxing match or a wrestling match. One trying to push the other person down, one trying to gain control over the other and be the winner. And that kind of an experience is part and parcel of so many Christians, or most Christians. We all go through that kind of a struggle. Sometimes we are okay, sometimes we are not okay. Sometimes we are actually very passionate, very zealous, and sometimes we actually slide down the scale, and then we lose all enthusiasm and all zeal for the Lord. Sometimes we want to actually sort of be always on the winning track, but most of the time we are on the losing track. Sometimes we are so dedicated, and then suddenly there is so much of sluggishness, slowness, dullness, and we lag behind. And these are experiences that we all go through in Christian life. But today we are just going to focus upon how can we stabilize our life, and then how can we make Jesus to be in control, or the Holy Spirit to be in control of our lives. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்கு நம்ம எப்படி என்ன செய்யலாம், எப்படி நம்ம அதை அந்த ரீதியில நம்ம செயல்படலாம். அப்படி ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை நடத்தும் போது நம்மளுக்கு இந்த போராட்டம் வராது, இந்த பிரச்சனை தான் வராது, உள்ளுக்கு தகராறுகள் வராது, நிலைவரமான ஒரு ஜீவியம்
நிலைவரம் இல்லாத ஒரு ஜீவியம் நமக்கு இருக்காது. எப்பொழுதுமே உறுதியாய் நிலவரமாய் நம்ம கர்த்தருக்காக ஒவ்வொரு போதும் பிரகாசிப்பதற்கு தேவன் வந்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறாங்க. This is what we are just going to see briefly. நம்ம சுருக்கமாக இந்த காரியத்தை குறித்து சற்று நம்ம வந்து கவனித்து பார்க்க போகிறோம். பவுல் இந்த பாகத்துல எழுதும்போது, கலாத்தியருக்கு எழுதும்போது நீங்க ரோமரையும் பார்க்கலாம், கலாத்தியரையும் பார்க்கலாம். என்ன காரணம் கொடுக்கிறாருனாக்கா, நம்ம வந்து ஆவியில நடக்க வேண்டியவர்கள், நம்ம ஆவியில ஜீவிக்க வேண்டியவர்கள், ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டியவர்கள். நாம் அநேக சமயங்கள்ல மாம்சத்துக்கு விட்டு கொடுத்துறோம். மாம்சம் என்று சொல்லும் போது அது பழைய மனிதனை குறிப்பிடுகிறது. பழைய மனுஷன் என்று சொல்லும்போது நம்ம முன்பு ஆண்டவரை அறியாத நிலையில எப்படி இருந்தோம்? சுயநலத்துல வாழ்ந்தோம், நமக்கென்று வாழ்ந்தோம், நம்முடைய பலத்துல வாழ்ந்தோம், திறமையில வாழ்ந்தோம், ஞானத்துல வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஜீவியத்துக்கு நீங்க திரும்பவுமாக போகும்போது, பழைய வாழ்க்கைக்கு போகும்போது, அந்த பழைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை வந்து அநேக சமயங்கள்ல கெடுத்து விடுகிறது. நாம் ஆவியில நடக்க முடியாமல் செய்கிறது, நம்ம ஆவியில பிழைக்க முடியாமல் செய்கிறது, நம்ம ஆவியானவரினால் நடத்தப்படக்கூடாமல் அது தடையாக வருகிறது. நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சோ அந்த அடிப்படையில தான் பவுல் வந்து இங்க சொல்லுகிறார், மாம்சத்துக்கு இடம் கொடுத்தீங்க. எப்பொழுதுமே மாம்சம் வந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது, இளைப்பாறுதலை கொடுக்காது, வெற்றியை கொடுக்காது. எப்பொழுதுமே ஒரு போராட்டமாக தான் இருக்கும். ஆவி வந்து மாம்சத்தோடு போராடும், மாம்சம் வந்து ஆவியோடு போராடக்கூடியதாக இருக்கும். அப்போ சில நேரங்கள்ல நம்ம நல்லா அன்பு காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்போம், சில நேரங்கள்ல பகவை மாம்சம் திடீரென்று வந்து புகுந்து நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் கொடுப்போம், சில நேரங்கள்ல நம்ம பிடித்து வைத்துக் கொள்வோம். அது வந்து நமக்கு வந்து அப்படின்னாக்கா நம்ம மாம்சத்துல பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சில நேரங்கள்ல நமக்குள்ளாக வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே ரொம்ப பொறுமையா இருப்போம், சில நேரங்கள்ல திடீரென்று கோபம் வந்துடும். எங்களுக்கு வந்தது எப்படி வந்தது நமக்கு தெரியாது, ஆனா ஒரு கோபம், ஒரு எரிச்சல் நமக்குள்ளாக வந்துவிடக்கூடியதாக இருக்கு. சில நேரங்கள்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருப்போம், நல்ல ஸ்டெடியா இருப்போம். அப்புறம் திடீர்னு நமக்கு ஏதாச்சும் ஒரு சோதனை வரும்போது, ஒரு பலவீனம் வரும்போது நம்ம அப்படியே பயந்து பின்தங்கி போகக்கூடியவர்களாக காணப்படக்கூடியவர்களாக இருப்போம். சில நேரங்கள் ரொம்ப பணிவா, ரொம்ப கீழ்ப்படிந்து, ரொம்ப தாழ்மையா இருப்போம். சில நேரங்கள் நம்மளுக்கு வந்து நம்மளை கட்டி பிடிக்க முடியாது, ஒரு வீம்புல தான், ஒரு பெருமையில தான், ஆங்காரத்துல தான் நம்ம போகக்கூடியவர்களாக இருப்போம். சோ நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோம்னாக்கா அது வந்து அநேக சமயங்கள்ல ஆவிக்குரிய காரியங்களை வந்து நமக்கு தடையாக வருகிறது, நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். இதனாலதான் ரொம்ப இடங்கள்ல, ரொம்ப சபைகள்ல வந்து பிரச்சனைகள் வருகிறது. சில நேரங்கள் நம்ம சபையில பார்க்கிறோம், எல்லா அநேக போராட்டங்கள் வருகிறது, பிரிவினை வருகிறது, சண்டை வருகிறது, சச்சரவு வருகிறது. ஏன்னா மாம்சத்திற்கு இடம் கொடுத்து சிலர் வந்து மாம்சத்துல செயல்படுவாங்க, சிலர் ஆவியில செயல்படுவாங்க. அப்போ மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒத்து வராது. அந்த நேரத்துல ஒரு பெரிய பிரிவினை வரக்கூடியதாக இருக்கிறது, நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சோ அந்த அடிப்படையில தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து வந்து இந்த சீடர்கள் கிட்ட கூட மத்திய 18ஆம் அதிகாரத்துல அவர்களை கண்டிக்கிறதை பார்க்கின்றோம். அவர்கள் முந்திக் கொள்கிறார்கள், யார் வந்து பெரியவன், யார் வந்து உயர்ந்தவன், யார் வந்து சிறந்தவனாக இருக்கணும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அப்படின்ட்டு யோவான் யாக்கோபு வந்து அந்த ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணுகிறத பார்க்கிறோம். So when they act in the flesh, when you act in the flesh, you are always opposed to the spirit, because the spirit, the flesh and the spirit have different premises to work on. The flesh will always harp on the negative things, and the spirit will always focus on the positive things. The flesh will always think in terms of being selfish and thinking of its own, but the spirit is always giving, relenting, submitting and obeying. And so we find that even in churches, when this flesh creeps in, somehow or other there will be a lot of chaos in the church, because there are some who want to move in the spirit and there are some who want to move in the flesh. And when both people come together, then there's no alignment, there's no oneness,
there's no unity and there's different wavelength. So one will operate on a different realm, the other person will operate in a different realm. ஒருவர் வந்து ஒரு ரீதியில செயல்படுவாங்க, இன்னொரு வந்து இன்னொரு ரீதியில செயல்படுவாங்க. அப்போ ரெண்டுக்கும் எப்போதுமே ஒரு கிளாஷ், ஒரு போராட்டம் வருகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது பவுல் வந்து அங்க வந்து இந்த கொரிந்தியர்களை வந்து கண்டிக்கிறாரு. கொரிந்தியர்கள் வந்து அவர்கள் வந்து ஒருவர் வந்து சொல்லுகிறாரு நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம், ஒருவர் வந்து சொல்லுகிறார் நாங்க பவுலுக்கு சொந்தம், இன்னொரு குழு வந்து நாங்கள் அப்போலோவுக்கு சொந்தம். அவங்களுக்குள்ளார ஒரு பிரிவினை வருகிறது. எல்லாருமே வெவ்வேறு விதங்கள்ல சிந்திக்கிறதுனால, வெவ்வேறு கட்சி கட்டுகிறதுனால அங்க வந்து ஒரு கிளிக் சிஸ்டம் வருகிறது. There is a click system that is in operation in the Corinthian church. That is why Paul is admonishing the Corinthian church and telling them, no, that's not the way you operate, that's not the way you function. We are all together in the body of Christ. There's no division at all. You cannot say that you belong to Apollo or you belong to Paul. We are all one in Christ, one body, and so we are all supposed to be united. நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அது வந்து சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ அங்கதான் பவுல் வந்து சொல்லுகிறார், நீங்க வந்து ஏன் அப்படி செய்றீங்கன்னாக்கா நீங்க மாம்சத்துல நடக்கிறீங்க. You are carnal என்று சொல்லும் போது மாம்சமும் ஒரு நேரத்துல ஆவியில நடப்பது, ஒரு நேரத்துல மாம்சத்துல நடப்பது. So you are always fluctuating between being of the carnal mind and the spirit mind. நீங்க அநேக சமயங்கள்ல இப்படி ஒரு நேரம் நீங்க மாம்சத்துல செயல்படுறீங்க, ஒரு நேரம் நீங்க ஆவியில செயல்படுறீங்க. அப்ப ரெண்டும் கலக்கும் போது, ரெண்டும் கலந்து வரும்போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நிலவரம் இல்லாம போகக்கூடியதாக இருக்கும். When we are mixing both the flesh and the spirit, then there would be no stability. We would not be consistent in our lives. அதனால தான் அந்த சமயங்கள்ல அவங்க கிறிஸ்தவங்களை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்கள்ல அவங்க காலவரி விட்டுருவாங்க. ஒரு நேரம் உற்சாகமா இருப்பாங்க, நல்லா வருவாங்க, அப்புறம் பிரிந்து போவாங்க. அவங்க சபைக்கு பிரிவினையே கொண்டு வந்துருவாங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து இங்கேயும் வந்து இங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, அங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, திருமணி பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம சில நேரம் ஒருவர் நம்ம வந்து பார்த்து சொல்றது இல்லைங்களா? Many times we blame one another, we accuse one another, we say that this person cannot be relied upon. Sometimes he's very active, sometimes he's not very active. Sometimes he can be a person who is gossiping always. Sometimes he is very nice to some people and not nice to others. And so there's always a mixture. And when that mixture is there, then we would never ever be in any way a good testimony for Jesus Christ. நம்ம மாம்சத்திலையும் ஆவியிலும் ஜீவித்தாக்கா நம்ம எல்லா விதத்திலையுமே நம்முடைய வாழ்க்கையில வந்து சாட்சி நிறைந்த ஜீவியத்தை செய்யக்கூட முடியாதவர்களாக நம்ம காணப்படுவோம். இந்த அடிப்படையில தான் அன்பானவர்களே, நம்ம ஆவியில ஆண்டவருக்குள்ளாக ஆரம்பித்தோம். ஆவியானவர் தான் நம்மை தொட்டார், நம்மை உயிர்ப்பித்தார், நமக்குள்ளாக புது ஜீவனை மறுரூபம் செய்து நமக்கு புது ஜீவனை கொடுத்து நம்ம ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அப்போ ஆவியானவரால் நம்ம நடக்கணும், ஆவியானவரால் நம்ம ஜீவிக்கணும், ஆவியானவரால் நம்ம ஒவ்வொரு போதும் நடத்தப்படணும். அதுதான் பவுல் இந்த 3 காரியங்களை சொல்கிறார். Walk in the Spirit, we live in the Spirit and be led by the Spirit. அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஆவியில நடக்கும் போது, ஆவிக்குள்ளாக ஜீவிக்கும் போது, ஆவியானவரால் நடத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நிலவரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுறத பார்க்கிறோம். இந்த கலாத்தியர்களுக்கு சொல்லும் போது, நீங்கள் கலாத்தியர் 1 பார்க்கும்போது கலாத்தியர்களும் பவுல் வந்து சிச்சிக்கிறத பார்க்கிறோம். நீங்க ஆவியில பிறந்தவங்க, ஆவியில நடத்தப்பட வேண்டியவங்க, ஆவியில ஜீவிக்க வேண்டியவங்க. ஆனா நீங்க வந்து மனுஷரை பிரியப்படுத்துறீங்க, தேவனை பிரியப்படுத்தாம மனுஷரை பிரியப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். You have become man pleasers. You are always pleasing man, and when you are pleasing man, then you are living for man. You are walking the ways of man. You are living like an ordinary natural person as a human, but you are not supposed to be like that. நீங்க ஆவியில நடக்கணும். ஆவியில நடக்கும்போது மாம்ச கிரியைகள் எல்லாம் அகற்று போயிட்டு நீங்க ஆண்டவரை தான் பிரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல நம்ம இப்படி வாழுகிறோம். இன்னும் குழந்தைகளா தான் இருக்கிறோமா? இன்னும் குழந்தைகளை போல நம்ம வந்து பால் குடிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லாட்டி பலமான போஜனத்தை நம்ம உட்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு
நீரின் நிலைக்குள்ளாக நம்ம ஜீவித்து ஆண்டவருக்காக ஜீவிப்பதற்கு, ஆவியில ஜீவிப்பதற்கு, ஒரு விடுதலையோடு ஜீவிப்பதற்கு, வெற்றியோடு ஜீவிப்பதற்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் இன்னும் நம்மளுக்குள்ளாக போராட்டம், உள்ளுக்கு போராட்டம் இருக்குது, வெளியே போராட்டம் இருக்குது. உள்ளுக்கு நிம்மதி இல்லை, வெளியே நிம்மதி இல்லை. உள்ளுக்கு அநேக விதமான சோர்வுகள் இருக்கிறது, வெளியும் சூழ்நிலைகள் சோர்வான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. எப்பொழுதுமே இது தத்தளிக்கிற தடுமாறுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் போது கிறிஸ்தவ ஜீவியம் அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்காக நம்ம அழைக்கப்படவில்லை. God has not called us to a life that is continuously being harassed by the evil one, being harassed by the flesh. We are supposed to be stable and steadfast in Christ Jesus. கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்தார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஜீவன் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். இதை நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணுங்க. ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்துல ஆவியில எப்படி ஜீவிக்கணும், பிழைக்கணும்னு பவுல் இங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திரும்புவோம். Romans chapter 8, we'll just read 1 or 2 verses from here. ரோமர் 8ஆம் அதிகாரம். இந்த பாகத்துல நீங்க பார்க்கும்போது பவுல் மாம்சத்துல நடப்பதை குறித்தும் ஆவியில நடப்பதை குறித்தும் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். 6ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. 6ஆம் வசனம் யாராச்சும் வாசிக்கிறீங்களா? Romans chapter 8 verse 6. ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்திலேயே நம்ம நடந்து கொண்டு மாம்ச ஜீவியத்திலேயே நம்ம போய் கொண்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு எப்பொழுதுமே மரணம் தான். எல்லாத்திலையும் தோற்று போவோம். ஒரு காரியத்திலையும் நமக்கு வெற்றி கிடைக்காது. எல்லா காரியங்களையும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு எப்பொழுதுமே சஞ்சலம், வருத்தம், துக்கம், எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே தான் இருப்போம். எப்ப பார்த்தாலும் கவலையில தான் இருப்போம். ஒரு விடுதலையோடு நம்ம வாழ முடியாது. ஆனால் ஆவியின் சிந்தையோ எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது ஜீவனும் சமாதானமுமாக இருக்கிறது. When we set our mind on the flesh, it will always work death, because we are working the works of the flesh. And Paul very clearly tells in Galatians chapter 5, the passage that we read, the works of the flesh are always sinful. And when we are dwelling in sin and being conditioned by sin and being dominated or controlled by sin, then that spells death. It will eventually lead us to death. But ஆவியில நம்ம வாழும்போது நம்ம என்ன செய்கிறோம்? எப்பொழுதுமே நமக்கு உள்ளாக சமாதானம், நமக்கு ஒரு பெரிய விடுதலை, நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தந்து நம்மை நிலவரப்படுத்துகிறதை நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த அடிப்படையில தான் கலாத்தியர், ரோமர் இந்த 2 புத்தகங்களையும் நம்ம பார்க்கும்போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் குறிப்பாக நீங்க பார்க்கும்போது எப்பொழுதுமே ஆவிக்குள்ளாக எப்படி நம்ம செழிப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், நிலைவரமாக இருக்கலாம். நம்முடைய சிந்தை, நம்முடைய உள்ளான மனுஷன் எப்பொழுதும் ஆவிக்குள்ளாக நம்ம ஜீவிக்க கற்றுக்கொள்ளும் போது, நம்ம ஒப்புவிக்கும் போது தேவன் தம்முடைய ஆவியானவரை நமக்குள்ளாக வைத்து ஆவியானவரின் மூலமாக நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் என்று ரொம்ப அழகாக தெளிவாக இங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். 14ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? ரோமர் 8:14. Romans chapter 8 verse 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு எப்பொழுதுமே ஆவியானவர் நமக்குள்ளாக சாட்சி கொடுப்பதுனாக்கா நம்மளுக்கு ஒன்றும் முடியாது, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம அடிமைகள் தான், நம்ம ஏழைகள், நம்ம பலவீனங்கள், நம்ம ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசாது. ஆனா நம்மளுக்கு ஆவியானவர் இருக்கும்போது எப்பொழுதுமே நாம் புத்திர சுவிதாரம் பெற்றவர்கள். நமக்குள்ளாக ஆவியானவர் இருப்பதினால் அவருடைய சமாதானம், சந்தோஷம், வெற்றி, விடுதலை நமக்கு ஒவ்வொரு போதும் சொந்தமாக இருக்கிறது. To set the mind on the spirit, on the flesh would always lead us to death and slavery. We are always in bondage. We will always be trampled upon by the evil one, because he is actively allowed to work in our lives. But to set the mind on the spirit is always so much of peace, so much of joy, so much of life, and also the witness of the Spirit is continuously within us, telling us we are sons of God.
We are precious in the sight of God. We are the chosen ones. We belong to Him. A sense of ownership, a sense of belonging, a sense of walking in the light that God would show to us. இந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் எப்பொழுதுமே ஆவியில நடக்க நாம் ஒவ்வொரு போதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நமக்குள்ளாக இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் ஓய்ந்து போகும். ஒரு பெரிய அமைதியும் இலைப்பாறுதலும் நமக்குள்ளாக வருகிறது. நம்ம அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இதை எப்படி நம்ம அனுபவிக்கலாம்? இதை எப்படி நம்ம செய்யலாம்? நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த போராட்டம் எல்லாத்துக்கும் ஒரு ஓய்வு வரணும்னாக்கா நம்ம சில காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுத்து நம்மை உறுதிப்படுத்தி ஆவியில நம்மை நடத்துகிறதை நம்ம பார்க்கலாம். We all want to know how is it that we can be stable? How is it that peace can continuously dwell in us? There are few steps that I'd like to share with you, and I believe that surely it will be helpful for each one of you. ஒன்று நீங்க கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா பவுல் ரொம்ப தெளிவாக இங்க சொல்லுகிறத பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய மாம்சத்தை, பழைய மனுஷனை, பழைய நிலைமைய, எல்லா பழைய சிந்தையும் சிலுவையில இயேசு கிறிஸ்துவோடு கூட அறைந்து விடுங்கள். Crucify the flesh. The flesh must be put to death. நீங்க மாம்சத்தை எல்லா விதத்திலும் அழிவுக்கு ஒப்பு கொடுத்தாதான் அது எல்லா விதத்திலையுமே அழிந்து போனதாய், புறக்கணிக்கப்பட்டதாய், வீழ்ந்து போனதாய், ஒரு போதும் எழுத முடியாததாய் அது காணப்படும் என்று சொல்லுகிறத பார்க்கின்றோம். நீங்க பார்க்கும்போது 23ஆம் வசனத்துல those who belong to Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் தங்களது மாம்சத்தையும் இச்சையையும் ஆசைகளையும் எல்லாவற்றையும் சிலுவையில அறைந்து விட்டார்கள். இதை நம்ம எப்படி செய்யலாம்? நம்ம ஒரு சிலுவையில எல்லாத்தையும் எடுத்து நம்ம அறைய செய்யணும். அப்படி பவுல் சொல்லுங்க. இந்த சிலுவையில அறையப்படணும்னு சொல்லும் போது ஐடென்டிஃபை yourself as crucified with the Lord. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரணம் அடைந்தார், அவரோடு கூட நாமும் மரித்தோம் என்ற உணர்வு, நம்பிக்கை, நிச்சயம் நமக்குள்ளாக இருக்கும். நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டு விட்டோம் என்ற அறிவு, உணர்வு நமக்குள்ளாக எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ அறையப்படுவது crucified சொல்லும் போது சிலுவையில நம்மளை அடிக்கிறது இல்லை. We are not actually sort of crucifying our bodies, but actually we are telling that we are identifying with the death and the burial and the resurrection of the Lord. அப்போ அந்த அடிப்படையில தான் நம்ம மரித்து போனோம். இனி நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவே என்னிலே ஜீவிக்கிறார். இனி நான் ஜீவிப்பதே கிடையாது, நான் மரித்து போனேன். It's no longer I who live, but Christ who liveth in me. The life that I now live, I live by faith in the Son of God. விசுவாசத்தினால் நான் ஜீவிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நம்ம நம்பிக்கையில, விசுவாசத்துல நடக்கும். இன்னைக்கு நம்ம அதை செய்வோமா? அதை செய்யும் போது நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நான் மறித்தேன். எனக்கு இனி கோபம் சொந்தமல்ல, இனி எரிச்சல் சொந்தமல்ல, இனி பகைமை சொந்தமல்ல, இனி பொறாமை சொந்தமல்ல, இனி போட்டி சொந்தமல்ல, இனி அழிவு சொந்தமல்ல, இனிமேல் எனக்கு கவலை சொந்தமல்ல, பாரம் சொந்தமல்ல, தோல்வி சொந்தமல்ல. இனி நான் எல்லாத்திலையும் உலக பிரகாரமாக உலகத்தின் கிரியைகளுக்கும் எல்லா விதமான ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் நான் மறித்து விட்டேன். I am already crucified. இதுதான் ரோமர் 6 பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம எப்படி மாம்சத்துல எல்லா விதத்திலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தோம், அவருக்குள் நாம் மரித்து விட்டோம். It's no longer we trying to do something to die. We are dead in Christ, and that knowledge must be there. அந்த அறிவு நமக்கு இருக்கணும். நாம் மரித்து போனோம், பிழைத்திருக்கிறோம். எப்படி? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல் நாமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர் தெழுந்திருக்கிறோம். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்துல நீங்க அப்படி செய்யணும். நீங்க ஒவ்வொரு போதும் அந்த சிந்தை உடையவர்களாக, அதான் உங்களுடைய சிந்தையை ஆவியில செலுத்துங்க, மாம்சத்துல செலுத்தாதீங்க. நீங்க திரும்ப பழைய நிலைமைக்கு போனீங்கன்னாக்கா பிசாசு உங்களை அப்படியே உங்களுடைய ஆசைகளுக்கும் இச்சைகளும் இழுத்துடுவான். நீங்க ஜெபிக்கும் போது ஒவ்வொரு போதும் நீங்க அறிந்து கொண்டு உறுதிப்படுத்துங்க, நான் சிலுவையில உங்களோடு கூட அறையுண்டேன், இனி ஜீவிப்பது நான் அல்லப்பா. அதை அறிக்கை செய்யுங்க. Just confess that and say or declare that and
say, Lord, I've been crucified. It's no longer me, Lord. It's you who are living in me. It's the Spirit of God who is living in me. It's the Spirit of God who is leading me. And when you make confession and declaration of that, then you would see that the Spirit in you would rise up. The Spirit would take control. The Spirit would dominate you. The Spirit would be in charge. And you must allow that. And you must not slide back to the flesh. மாம்சத்துக்கு நம்ம திரும்பமாக போகக்கூடாது. நீங்க ஜெபிக்கும் போது ஒவ்வொரு போதுமாய் அப்படி நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் மரித்து போனேன், ஆவிக்குள்ளாக படைத்திருக்கிறேன், ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும், அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கும்னாக்கா, உங்களுக்குள்ளாக ஆவியானவர் எழும்பி அவர் நடத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். And when you allow or give permission for the Spirit to lead, then the Spirit will take charge, and you will see that there will be peace and life in you. உங்களுக்குள்ளாக ஜீவனும் சமாதானமும் இருப்பதை நீங்கள் ஒவ்வொருவருமாய் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறதை நீங்க பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சோ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல நாம் மரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த மரணத்துக்கு முக்கியமான சாதகமாக இருக்கிற ஒரு காரியம் ஒப்பு கொடுத்தது. எல்லாவற்றையும் சரணடைவது, எல்லாவற்றையும் நம்ம பிரதிஷ்டை செய்வது. அதனால்தான் பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல திரும்பமாக சொல்லுகிறார், உங்கள் அவயவங்களை நீதிக்கென்று ஒப்புக் கொடுங்கள். நீதிக்கென்று ஒப்புக் கொடுங்கள், அக்கிரமத்துக்கு அல்ல, ஆனால் நீதிக்கென்று ஒப்புக் கொடுங்கள். Surrender your members or yield your members to righteousness, because righteousness is of the Spirit. ஆவிக்குள்ளாகத்தான் நீதி வருகிறது. ஆவியானவரின் மூலமாகத்தான் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பகுமதி. அப்போ நீங்க ஒப்பு கொடுங்க. Surrender, continuously surrender and live a life of total surrender before the Lord. அப்படி நம்ம செய்யும் போது நீங்க பாப்பீங்க, நீங்க ஆவிக்குள்ளாக ஜீவிப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். நீங்கள் காலையில எழுந்த உடனே ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட பிரதிஷ்டை செய்யும், உங்களையே ஜீவப்படியாக ஒப்பு கொடுக்கும். அப்படி ஒப்பு கொடுத்ததில் இருக்கும் போதுதான் நீங்கள் பாப்பீங்க, ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கிறீங்க. You give permission to the Spirit to take charge or take control of your life when you surrender. And early morning as you rise up, one of the first things that you do is to worship God. And as you worship God, you surrender to Him. Present yourself as a living sacrifice before Him and tell that, Lord, I belong to you. I do not belong to the world, to the flesh, to the devil. I belong to you, Lord. And therefore you will reign, you will rule, your Spirit will rule. And when that becomes your prayer, then God indeed takes charge and takes control. And you'll be able to live in the Spirit, to walk in the Spirit and be led by the Spirit, because you are allowing Him, you are giving permission for Him to do that. நீங்க அப்படி செய்யும் போது ஆண்டவருக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்தும்படியாக நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் அப்படி செய்யும் போது, அப்படிப்பட்ட ஒரு சிந்தை கொண்டவர்களாக இருக்கும் போது கர்த்தர் உங்களை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மேலும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எப்பொழுதுமே ஆவிக்குள்ளாக ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம ஒவ்வொரு போதும் பலப்பட்டு இருக்கணும். பவுல் இந்த எபேசியர்களுக்கு ஜெபிக்கும் போது எபேசியர் 3:14-18 வரைக்கும் உங்க ஜெபத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பவுல் இந்த எபேசியர்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஆவியானவரின் மூலமாய் உங்களுடைய உள்ளான மனுஷன்ல பலப்பட்டுடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நமக்கு பலம் வேண்டும், திடம் வேண்டும். நம்ம ஒவ்வொரு போதும் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். எத்தனை பேர் இந்த வருஷ துவக்கத்துல வேதத்தை வாசிக்கிறீங்க, தியானம் எடுக்கிறீங்க, உங்க டிவோஷன் டைமை இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறீங்க. ஆண்டவருக்காக நான் இன்னும் அதிகமாய் செயல்படணும், ஜீவிக்கணும், ஒப்பு கொடுத்து இன்னும் அதிகம் நெருங்கி ஜீவிக்கணும், அவருக்காக முழுமையாய் நாம் ஜீவிக்கணும், எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்ததோடு வருகிறீங்க? How many of you have made a decision for this year to read the Bible, to read the word, to be strong in the Spirit, because that is what God desires. And that's Paul's prayer for the Ephesians when he prays for them in Ephesians chapter 3, and he says that I pray that God through His Spirit would strengthen your inner man. உள்ளான மனுஷனை ஆவிக்குள்ளாக உங்களை பலப்படுத்துவாராக. பலமுள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது எப்படி வரும்? ஆவியானவரின் மூலமாய் வரும். எப்படி வரும்? உள்ளான மனுஷன் ஆவியானவர் பலப்படுத்தும் போது நம்முடைய ஆவி ஆவியானவரோடு கூட பலமாய் இருக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார்.
அப்போ நம்ம அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு போதும் நம்மையை நாம் பலப்படுத்துவதற்கு அர்ப்பணித்து ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து ஜெபத்துல தரித்திருப்பதற்கு அதிகமாக இன்னுமாய் நாம் செய்ய வேண்டும். சபையில நம்ம இன்னும் அதிகமாய் பக்தி விருத்தியில பெருகணும், ஜெப காரியங்கள்ல பெருகணும். இந்த வருஷத்துல இன்னும் அதிகமா கூட்டி இருக்கிறோம். We want to upgrade ourselves in prayer. Those of us who are called and committed to prayer, give more, do more, and be engaged in prayer more and more. And as the church, as we begin to become a praying church, you will see that be a powerful move of His presence and His glory in our midst. அதுதான் நம்ம வாஞ்சிக்கணும் இல்லைங்களா? What do we want to see in the church? We want to see God move, God being present, and God enlivening us and stirring us and causing so much of a move in our midst. And that will happen as we in every way yield to Him and surrender to Him and become strong in the Spirit. And when we do that, then God will do great things. And this year we are going to focus so much on prayer, so many new things. You can say that, oh, we are not so strong in prayer. Sure, we are not so strong, but we want to become stronger. That's the desire, that's the passion. நம்ம எல்லாத்திலும் ரொம்ப பலமா இருந்தாதான் இன்னும் பலப்படணும். அப்படி இல்லை, பலவீனத்தின் மத்தியிலையும் நம்ம இன்னும் பலமா இருக்கணும் அப்படின்னு வாஞ்சிக்கும் போது ஆண்டவர் நடத்துகிறத நம்ம பார்ப்போம். So we must we must feed the spirit, and so that we can be strong in the spirit. ஒரு சமயத்துல பிலிகிராம் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன் தெரியல. பட் ஒரு கருப்பு நாயும் வெள்ளை நாயும் சண்டை போட்டாக்கா எந்த நாய் ஜெயிக்கும் அப்படின்ட்டு அவர் அப்படியாக சொன்னார். வெள்ளை நாய் ஜெயிக்குமா கருப்பு நாய் ஜெயிக்குமா? நம்ம எல்லாம் விரும்புறது வெள்ளை நாய் தான். வெள்ளைனாக்கா அது சுத்தத்தை காமிக்கும், பரிசுத்தம், அது உண்மை, அப்படி நம்ம சொல்லலாம். கருப்பு நாய்னாக்கா கருப்பா இருந்தாக்கா நல்லா இருக்காது, அழகா இருக்காது, என்ன மாதிரி கருப்பா இருந்தா அழகா இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனா தேவன் எந்த எப்படி பாக்குறாருனாக்கா, பிலிகிராம் அந்த இதுல என்ன சொல்றாருனாக்கா, எந்த நாய்க்கு நம்ம நல்லா சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த நாய் தான் ஜெயிக்கும். சரிங்களா? வெள்ளை நாய்க்கு நல்லா கொள்ளுட்டு இறைச்சி போட்டு நம்ம வளர்த்தோம்னாக்கா அந்த வெள்ளை நாய் நல்ல பலமா இருக்கும். கருப்பு நாய்க்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தோம்னாக்கா கருப்பு நாய் தான் ஜெயிக்கும். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆவியை போஷித்து பலப்படுத்தணும். நம்ம தானா வளர மாட்டோம். எந்த ஒரு செடியும் தானா வளராது, எந்த ஒரு மிருகமும் தானா வளராது, எந்த ஒரு மனுஷனும் தானா வளர மாட்டான். நம்ம போஷிக்கத்தான் எல்லா காரியங்களையும் நம்ம போஷித்து நம்ம உடுப்பிட்டு கவனம் செலுத்தி கட்டினாதான் அது கட்டப்படும். அது வளர்ச்சிக்கு நம்ம பிரயாசப்பட்டாதான் அது வளரக்கூடியதாக இருக்கும். Only when we take initiative to feed our soul, to feed our spirit, then we be strong. If we don't do anything, we will not grow automatically. Our church will not grow automatically. Our lives will not grow automatically. Plants or animals or anything. No such thing as automatic growth. Everything grows because of cultivation. நம்ம வாழ்க்கையில அப்படிதான் நம்ம கட்ட ஆரம்பிக்கும் போது நீங்க பாப்பீங்க, கட்ட நமக்குள்ளாக நம்மை உடுப்பிவித்து நம்மை நடத்துகிறதே நம்ம பார்ப்போம். விசுவாசத்துல நடப்போம். இன்னொரு காரியம், நம்ம விசுவாசத்துல நடக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய உணர்வுக்கு ஏற்ற பிரகாரம் நம்ம நடப்பது சகஜமா நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம்ம விசுவாசத்துல நடக்கணும். We must walk by faith. ஏன்னா நம்ம பலவீனமானவர்கள், நம்ம ஆண்டவர் மீது சார்ந்திருப்பது எவ்வளவு அவசியம், முக்கியம். We must lean on the Lord. We must depend on the Holy Spirit to lead us, to guide us, to teach us, to equip us and to empower us. And only when we do that, then we'll be led forth by the Spirit. No kinds of tragedies or disaster or any kinds of chaos or any kind of problem or trial or tragedy would be able to offset us or defeat us. எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு மனுஷனும் நம்மை நிர்மூலமாக்க முடியாது நம்ம விசுவாசத்தில் நடக்கும்போது. ஏன்னா உன் விசுவாசமே உனக்கு ஜெயம் கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. Your faith will lead you to victory, and because of that we must always learn to walk in
faith. அப்போ அந்த faith என்ற அந்த ஸ்தானத்துல நம்ம ஒவ்வொரு போதும் நிற்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த தெர்மோமீட்டர் இருக்குது, தெர்மோஸ்டாட் இருக்குது. தெர்மோமீட்டர் எப்பொழுதுமே நமக்கு அந்த வானிலையின் அந்த டெம்பரேச்சரை நமக்கு காட்டும். இப்போ இருக்கிற இந்த டெம்பரேச்சர் 26 அது அந்த தெர்மோமீட்டர் 26 அது காண்பிக்கக்கூடியதா இருக்கும். வெளியே போய் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மேபி 30 or 32 அதுதான் டெம்பரேச்சர் அப்படின்ட்டு அந்த தெர்மோமீட்டர் காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இன்னொரு காரியம், இன்னொரு பொருள் இருக்குது ஆயுதம், அது தெர்மோஸ்டாட். தெர்மோஸ்டாட் எப்போதுமே கான்ஸ்டன்ட். இந்த ரூம் டெம்பரேச்சர் நீங்க 16க்கு செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது எப்போதுமே 16ல தான் இருக்கும். வெளியே 32 இருக்கலாம், 34 இருக்கலாம், 40 இருக்கலாம், எவ்வளவு வெயிலா இருக்கலாம். ஆனா உள்ளுக்கு இந்த தெர்மோஸ்டாட் இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுனால அது எப்பொழுதுமே ரெகுலரா ஸ்டேபிளா அந்த டெம்பரேச்சரை காத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். The thermometer will show you according to the weather. If the weather is very hot, then the thermometer will show it's 32 or 34 or 36. But if it is cold, then it will always fluctuate. So the thermometer will always fluctuate, but the thermostat is always constant, and it will always stabilize the temperature all around. நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நமக்கு இந்த தெர்மோஸ்டாட் தான் தேவை. தெர்மோஸ்டாட் உள்ளத்துல செட் பண்ணிட்டோம். We are going to live by the Spirit, then that will control us. If we are saying that we will walk by faith, then we will walk by faith, not by feelings. Feelings என்று சொல்லும்போது சூழ்நிலை எப்படி இருக்குது அதுக்கு தகுந்தவாறு நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும், அப்புறம் உங்களுக்கு சோர்வு வரும், துக்கம் வரும். யாராச்சும் சொல்லிட்டாங்க நம்மளுக்கு வேதனை வந்துடும். யாராச்சும் நம்மள கோபமா பேசிட்டாங்க நம்மளுக்கு உடனே ஒரு பகமை வரும், ஒரு வெறுப்பு வரும். அப்படியாது, அந்த மாதிரியாது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிலவரம் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம். நான் விசுவாசத்தினால் பிழைப்பேன். நீதிமான் எப்பொழுதுமே விசுவாசத்தினால் பிழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த அடிப்படையில தான் அன்பானவர்களே நம்ம நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் சீக்கிரத்துல ஆவிக்குள்ளாக செழிப்போம், ஆவிக்குள்ளாக வளருவோம். ஆவியானவர் நடத்துவதற்கு நம்ம அனுமதித்து ஆவியானவரின் மூலமாக எல்லா காரியங்களையும் செய்வதற்கு நம்ம கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு போதும் நம்முடைய கிருபையும் அனுக்கிரகத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். இன்னைக்கு நம்ம சபையாக எல்லாருமாக நம்ம ஒவ்வொருவருமாய் ஆவியில நடப்பதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். காலையில எழுந்த உடனே நாம் எப்பொழுதுமே எழுந்து நின்று ஐயோ இன்னைக்கு சோர்வா இருக்குது, இன்னைக்கு கஷ்டமா இருக்குது, இன்னைக்கு சங்கடமா இருக்குது, அதனால இன்னைக்கு டிவோஷன் எடுக்கல, நான் பரவாயில்ல, ஆண்டவர் புரிந்து கொள்வாரு, எனக்கு நிறைய வேதனை இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய போராட்டம் இருக்குது, நிறைய வேலை இருக்குது, நிறைய அழுத்தங்கள் இருக்குது, I'm so stressed out, there's so much of work, there's so much of problems, there's so many things to handle, I cannot juggle with all of this. Wow, it's so chaotic deep within and outside, and therefore I need to cope with this. Today I'm not going to have devotion, I'm going to rush and do all the things that I need to do. No, it's not like that. It's not like that. As you rise up, you stir up your spirit and say that no, God is my Lord, He is my strength, He is my shield, He is my righteousness, He is my fortress. I am strong in the Lord, I am strong in His might, and in the strength of His might I live as more than a conqueror. I am always victorious in Christ Jesus. Stir up your spirit right in the morning and praise the Lord and worship the Lord. The climate will change, all of your problems and all of your feelings will fly away. It will happen. It happens to me every time. Nobody is spared of any struggle or difficulty or problem. யாருமே நமக்கு பிரச்சனை இல்ல, போராட்டம் இல்ல, கஷ்டம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. எப்போதுமே நமக்கு வருகிறது. ஆனால் அதற்கு மேலாக நாம் எழும்ப வேண்டும். அப்போ நம்ம எழும்ப வேண்டும் என்றால் காலையில் எழுந்த உடனே நம்ம சோர்வோடு எழுந்து, கஷ்டத்தோடு, பாரத்தோடு, தொல்லையோடு எழுந்து ஐயா ஜெபிக்கவே மூடில்லைன்ட்டு மூடே நமக்கு எப்போதுமே கெடுத்து விட்டுரும் எல்லாத்தையும். ஆனா அப்படி அல்ல. We don't live according to moods, we don't live according to feelings, we don't live according to anything that goes within us, but
but we live according to God's word. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம எழுந்து நின்று இயேசுவே ராஜா, இயேசுவே கர்த்தர், அவருக்குள் பலம் இருக்கிறது, நான் அவரால் ஜீவிப்பேன், நான் பலவான், நான் ஜெயிக்கக்கூடியவன், ஜெயத்துக்கு அழைக்கப்பட்டவன் அப்படின்னு நம்ம அறிக்கை செய்யும் போது, ஆண்டவர் அதன் அடிப்படையில் துதிக்கும் போது சூழ்நிலை மாறும், வானிலை மாறும், நம்முடைய உள்ள நிலைமை மாறும், நமக்குள்ளாக நிலவரம் வரும். அதுக்கு பின்னதாக நீங்க டிவோஷன் எடுத்து பாருங்க. It's very easy. It's very easy. So that's how you walk by faith, you live by faith, and plant yourself in Christ, in the Spirit, and God will be your strength and your shield, and He will move you right from the morning till night. And then you will see that every day can be a day of victory. Every day can be a day when you are controlled by the Spirit and not by forces around. எந்த ஒரு சக்திகளும் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையும் கட்டுப்படுத்தக்கூடாது, எந்த ஒரு உணர்வும் கட்டுப்படுத்தக்கூடாது. தேவன் ஆளுகை செய்து ஆண்டவர் கட்டுப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கட்டத்தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வெற்றியின் நிறைவான ஒரு ஜீவியத்துக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவாராக. ஜெபிப்போம், ஒப்புக் கொடுப்போம், கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஒரு நிமிடம் எல்லாருமா நம்முடைய ஆவியில ஒரு ஸ்டர்ரிங் உண்டாக, ஒரு ஊக்கம், ஒரு உற்சாகம், ஒரு ஆரோக்கியம் உண்டாக நம்ம எல்லாருமா சேர்ந்து அறிக்கை செய்வோம். நான் கிறிஸ்துவுக்குள் பலமாயிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் திடமாயிருக்கிறேன், ஊக்கமாயிருக்கிறேன், உற்சாகமாயிருக்கிறேன், வாஞ்சியாயிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்கே சொந்தம் அப்படின்னு ஒரு நிமிடம் எல்லாருமா சத்தமா அறிக்கை செய்றீங்களா? ஒவ்வொருவருமாய் சேர்ந்து நீங்க சொல்லுங்க. சேர்ந்து இங்கே பார்க்காதீங்க, அதிகம் யோசிக்காதீங்க. ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய சிந்தையை நீங்கள் செலுத்தி ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தூண்டுதல், உங்களுக்கு ஒரு தூண்டுதல் உண்டாக ஒவ்வொருவருமாய் நீங்கள் சத்தமா ஜெபியுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆவியானவருக்காக நன்றி, ஆவியானவர் என்னை நடத்துவதற்காக நன்றி, ஆவியானவர் கொடுக்கும் பலத்துக்காக நன்றி. நான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே ஜெயம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன், வெற்றி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். சூழ்நிலைகள் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாது, உலக காரியங்கள் மேற்கொள்ளாது, மனிதர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். என் தேவன் தான் எப்பொழுதும் வெற்றியோடு எனக்குள்ளாக ஜீவிப்பதற்கு, வெற்றியோடு என்னை நடத்துவதற்கு, ஆவியில பிழைத்திருப்பதற்கு, ஆவியில நடத்தப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவுடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும், பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலம் தாரும் அப்பா. ஊக்கம் இல்லாமல், செழிப்பு இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொருவரும் உற்சாகத்தை தாரும். அதற்குள்ளாக ஒவ்வொருவரும் பலமாக இருந்து கர்த்தருக்குள்ளாக ஜீவிக்க, செழிக்க கிருபை கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நடத்துவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென்.